திருவண்ணாமலை அருகே மத்திப்பட்டி ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பெரியகாண்டியம்மன், ஸ்ரீ தங்கம்மாள் ஆகிய தெய்வங்கள் அடங்கிய கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆதிவராகநத்தம் ஜீவானந்தம் நகர் காளியன் என்பவரது வீடு நேற்று திடீரென மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்தது. இதனால் வீடு முழுவதும் எரிந்து சேதமானது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இந்நிலையில் இன்று புவனகிரி தொகுதி அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்பொழுது சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ கே பாண்டியன் மற்றும் கட்சியின் மாவட்ட நகர நிர்வாகிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட 36 விநாயகர் சிலைகளை கரைக்க விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்வை தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா கொடியசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது உள்நோக்கம் கொண்டது எனவும், அவர் திருக்குறளை சுட்டிக்காட்டி ஒழுக்கம் பற்றி பேசியதால் தான் ஒழுக்கமற்ற திமுகவினர் ஆபாசமடைந்து அவரை தீவிரவாதி போன்று கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவின் வளர்ச்சியை ஒருபோதும் பாதிக்காது எனவும், திராவிட கொள்கைகளை உடைய தமிழக வெற்றிக் கழகம் அதே திராவிட கொள்கைகளை உடைய சக கட்சிகளின் வளர்ச்சியை தான் பாதிக்கும் என தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திருவாரூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் மதன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மதிவாணன் ஆகியோர் தலைமையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் திரண்டு பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கொடியுடன் சிறிது தூரம் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்ற அவர்கள் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட நல்லவிழாம்பேத்தி ஆற்றங்கரை அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.